கோடான கோடி கணக்கில் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் அதிசயம் என்று அவனுக்கு தெரியவில்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இறைவன் 2 கண்களை நமக்கு தந்திருக்கிறான். இது என்ன கண்ணுங்கிறது என்ன? இத தராசில போட்டு எடுத்து நோண்டி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கு, அவ்வளவுதான். 50 கிராம் உள்ள நரம்பு பந்து தான் கண்ணு. நரம்பா சுத்தி இருக்கும், கோடிக்கணக்கான நரம்புகள் அதுல இருக்குது. அப்ப இந்த கண்ணுங்கிற ஒரு சின்ன இந்த பொருள் என்ன வேலை செய்யுது? ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லயும் அது போட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்குது. இப்ப நான் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் கோடான கோடி பிலிம் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கிறது. இது அவளும் இங்க போய் ரெக்கார்ட் ஆகுது. எந்த விதமான கேசட் இல்லாம, பேட்டரி இல்லாம நான் உங்களை பார்க்கிறது பூரா ரெக்கார்ட் ஆகுது. நீங்க என்னைய பார்க்கறதா ரெக்கார்ட் ஆகுது. அதனால தான் என்ன பண்றோம், இன்னைக்கு பார்த்த ஒருத்தரை அடுத்த வாரம் பார்க்கும்போது இவர் தான் இப்படி கண்டுபிடிக்கிறீங்க. இன்னைக்கு என்னை பாக்குறீங்க, அடுத்த வாரம் என்னை பாக்குறீங்க. உடனே என்ன பண்ணுது? போன வாரம் எடுத்த போட்டோ உள்ள இருக்குது. எங்க இருக்குது? பிலிம் இல்லாம, அது மாதிரி எந்த விதமான சிப்பும் இல்லாம உள்ளக்கு அந்த போட்டோ இருக்குது. இப்போ ஒரு போட்டோ எடுத்து ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி, ஓ இது அவர் தான். 25 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தனை பார்த்து இருந்து இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அவன் இவன் தான் கண்டுபிடிச்சிடறமே. நீங்க இன்னாருடைய மகன் இன்னார் தானே அப்படின்னு கேட்கறீங்க. எப்படி கேட்டீங்க? 25 வருஷத்துக்கு முந்தி உங்க கண்ணு அந்த மனுஷன் அப்படியே உள் வாங்கி பதிய வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப 25 வருஷத்துல என்னவெல்லாம் மாற்றம் வந்திருக்குமோ அதெல்லாம் அப்படி கழிச்சு பாக்குது. 25 வருஷத்துக்கு முந்தி இப்படி இருந்தான் இந்த ஆளு, 25 வருஷத்துக்கு முந்தின படம் எப்படி இருக்கும்னு கம்ப்யூட்டர்ல போட்டு கண்டுபிடிக்கிறாங்களே, அந்த மாதிரி கண்டுபிடித்து என்ன பண்ணுது? இவர் தான் அப்துல் காதர், இதான் பாத்திமா சொல்லுதா இல்லையா? இந்த கண்ணுக்குள்ள நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்கள் பார்த்தால் இது எப்படி பாக்குது, இது எப்படி பிலிம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது, ஓய்வு ஒளிச்சல் இல்லாம, பேட்டரி இல்லாம அது பாட்டுக்கு படத்தை எடுத்து தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இது அதிசயம்னு சொல்லு.